வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உடல் எடையை குறைக்க விரும்புவாங்க எந்த காய்கறி சாப்பிட்டு உடல் எடையை குறைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிக பேர் காய்கறிகளை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அடிப்படை ஊட்டச்சத்துக்களை இழக்காமல் எரிப்பதை விட ஒப்பீட்டளவில் குறைவான கலோரிகளை சாப்பிட்றதே உடல் எடையை குறைப்பதற்கான திறவுகோல். நிச்சயமாக பெரும்பாலான மக்கள் ஒரு பிட் குறைந்த கலோரி சாப்பிட நிர்வகிக்க முடியும். ஆனால் நீங்கள் ஆரோக்கியமான சாத்தியமான வழியில் எடையை குறைக்க விரும்பினா நீங்கள் சாப்பிட என்ன தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு சிறிய தேர்வாக வச்சுக்கணும். காய்கறிகள் பொதுவாகவே குறைந்த கலோரி கொண்டது, கூடுதலாக நார்ச்சத்தும் நீர் உள்ளடக்கமும் நிறைஞ்சது மற்றும் ஆரோக்கியமாக இருக்க உதவும் பலவிதமான ஊட்டச்சத்துக்களையும் வழங்குது. அதில் என்னென்ன காய்கறிகள் சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு டாப் 10 காய்கறிகளை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அதில் முதலாவது ஒன்று என்னென்னா முட்டைக்கோஸ். சந்தையில் எளிதாக கிடைக்கும் முட்டைக்கோஸ் உலகோட பெரும்பாலான பகுதிகளில் ஒரு சூப்பர் உணவு மற்றும் உணவுப் பொருள். மிக முக்கியமாக கலோரிகளை எண்ணும்போது நீங்கள் நம்பக்கூடிய ஒரு காய்கறி கூட. ஒரு கப் வெட்டப்பட்ட முட்டைக்கோஸ் உங்களுக்கு 24 கலோரிகளுக்கு மேல் கொடுக்காது. இது ஒரு நல்ல அளவு நார்ச்சத்து, கால்சியம் மற்றும் இரும்பு போன்ற பிற தாதுக்களோட ஏராளமான வைட்டமின்களையும் கொண்டிருக்குது. அடுத்ததாக கீரை, அதாவது பாலைக்கீரை. எடையை குறைக்கும் உணவுகள் இருக்கும்போது நீங்கள் சாப்பிட வேண்டிய உணவுகளோட பட்டியலில் இந்த இலை காய்கறி முதலிடத்தில் இருக்குது. ஒரு கப் பச்சையாக சமைத்த அப்படி இல்லைன்னா வேக வச்ச கீரையில் 41 கலோரிகள் மற்றும் 4 கிராம் நார்ச்சத்து இருக்குது. மேலும் இதில் உள்ள விட்டமின் ஏ மற்றும் சி இது ஆன்டி ஆக்சிடென்ட்களாக செயல்பட்டு மற்ற நோய்களில் இருந்து உங்களை விலக்கி வைக்குது. ஆனால் அதிக அழுத்தம் உள்ளவர்கள் கவனமாக இருக்கணும், ஏன்னா இது உங்கள் சோடியத்தின் உள்ளடக்கத்தை சேர்க்கும். அடுத்ததாக வெந்தய இலைகள், மேத்தி இலைகள். அதோட கசப்பான சுவையால் கெட்ட பேரை பெற்றிருக்கு. ஆனால் அவங்க நிச்சயமாக ஒரு டயட்டின் நண்பர் அப்படின்னு சொல்லலாம். 100 கிராம் மேத்தி இலையில் வெறும் 50 கலோரிகள் மற்றும் ஏராளமான ஈரப்பதம் இருக்குது. இது உடலோட நார்ச்சத்து தேவையை மட்டுமே அதிக அளவில் பூர்த்தி செய்யுது. கால்சியம் மற்றும் விட்டமின் கே நிறைஞ்சிருக்கிறதுனால கீரையை சமைப்பது போலயே நம்ம இதையும் சமைக்கலாம். அடுத்ததாக கேரட். நீங்கள் கேரட் அல்வா சமைச்சு உடல் எடையை குறைக்க எதிர்பார்த்தால் அது நிச்சயமாக நடக்காது. உங்கள் கலோரிகளை குறைவாக வச்சிருக்க விரும்பினா நீங்கள் பச்சையாக சாப்பிட வேண்டிய காய்கறிகளில் ஒன்று தான் கேரட். ஆரோக்கியமான உணவை சாப்பிட விரும்புவங்களுக்கு இது சிறந்த வழி. பச்சையாக இருக்கும்போது சுவையாக இருக்கும் காய்கறிகளில் கேரட்டும் ஒன்று. ஒரு நடுத்தர அளவிலான கேரட்டில் 25 கலோரிகளையும் 1.5 கிராம் நார்ச்சத்தையும் தரும். உங்கள் மாலை சாலட்டில் கூட இதை தாராளமாக சேர்க்கலாம். அடுத்ததாக முளைகள், பீன்ஸ் மற்றும் பருப்பு வகைகள். இந்த உணவுகளோட முளைத்த வடிவங்கள் எந்த நாளிலும் எண்ணெய் பலகாரங்கள் மற்றும் சிப்ஸை விட மாலை சிற்றுண்டிகளுக்கு சிறந்தது. முளைத்த உணவுகளில் ஒரு கப் 30லேருந்து 40 கலோரிகளுக்கு மேலே கொடுக்காது. மேலும் உடற்பயிற்சி செய்த பிறகு அப்படி இல்லைன்னா ஜிம்மில் ஒர்க் அவுட் செய்த பிறகு ஆரோக்கியமாக புரத ஆதாரமாக இது இருக்கலாம். அடுத்ததாக காலிஃப்ளவர். ஒரு சமைச்ச காலிஃப்ளவர் அரை கப்பில் 14 கலோரிகளை வழங்க ஒரு ஊட்டச்சத்து அடர்த்தியான காய்கறி தான் இந்த காலிஃப்ளவர். இது நல்ல நார்ச்சத்து இருக்கிறதுனால பசியை போக்குது, ஜீரணிக்க கொஞ்சம் நேரம் எடுக்கும், நீண்ட நேரம் நம்மளை முழுமையாக வச்சுருக்கோம். இது உடல் பருமனோட தொடர்புடைய எடிமாவையும் விடுவிக்குது. அடுத்ததாக இனிப்பு உருளைக்கிழங்கு. உணவில் இனிப்பு உருளைக்கிழங்கை சேர்ப்பது உடல் எடையை குறைக்கும் பணியில் இருக்கும்போது இனிப்பு விரும்புவர்களுக்கு எடையை குறைக்க சிறந்த வழி. ஒரு நடுத்தர அளவிலான சமைத்த அப்படி இல்லைன்னா வேக வைத்த இனிப்பு உருளைக்கிழங்கு உங்களுக்கு 115 கலோரிகளை வழங்கும். மேலே சொன்ன காய்கறிகளில் நீங்கள் கவனிச்சதை விட இந்த எண்ணிக்கை சற்று அதிகம்தான். ஆனாலும் இந்த இனிப்பு உருளைக்கிழங்குல அதிக அளவில் நார்ச்சத்து இருக்குது. பரிந்துரைக்கப்பட்ட உணவு நார்ச்சத்து உள்ளடக்கத்தில் சுமார் 15% இதை தருது. இது உங்களை நீண்ட நேரம் முழுதாக வைத்திருக்க போதுமானது. அடுத்ததாக வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் போல வலுவான குளிர்ச்சி வேறு எந்த காய்கறியிலையும் கொடுக்க முடியாது. ஆனால் உங்களுக்கு ஆச்சரியமாக மேலே சொன்ன அனைத்து காய்கறிகளும் அவை குறைந்த கலோரிகளை வழங்குது. அரை கப் வெட்டப்பட்ட வெள்ளரிக்காய் உங்களுக்கு 8 கலோரிகளை மட்டுமே தரும். மற்ற காய்கறிகளை போல நார்ச்சத்து அதிகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இதில் அதிக அளவில் நீர் உள்ளடக்கம் இருக்கு. அடுத்ததாக காளான். காளான் சுவையான உணவு வகைகளில் ஒன்று. சைவ உணவு உண்பவர்கள் மற்றும் அசைவம் சாப்பிடுவர்கள் என அனைவராலும் காளான் விரும்பி சாப்பிடப்படும் ஒரு உணவு. காளான்கள் ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவை கட்டுப்படுத்துவதன் மூலம் எடை இழப்பு மற்றும் கொழுப்பை எரிப்பதை ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
காளான் வந்து உடல் எடை குறைப்பிற்கு உதவுவதோடு மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் செய்யும். காளானில் வந்து புரதம் நிறைஞ்சிருக்கிறதுனால வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் உதவுது. இதன் விளைவாக கொழுப்பு இழப்பு ஏற்படும் அப்படின்னு ஊட்டச்சத்து நிபுணர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. அடுத்ததா பச்சை பட்டாணி. இதில் வந்து புரதம் நார்ச்சத்து நிறைந்த தாவர அடிப்படையான உணவுகளில் ஒன்று. பச்சை பட்டாணி வந்து மனநிறைவை ஊக்குவிக்குது. இது வந்து உடல் கொழுப்பை எரிப்பதற்கான சிறந்த உணவாக அமையுது. எடை இழப்பு மற்றும் பராமரிப்புல பச்சை பட்டாணியின் பங்கை வந்து பல ஆய்வுகள் தெளிவுபடுத்துது. இது வந்து எலும்பு ஆரோக்கியத்தை ஆதரிக்குது மற்றும் தசை வலிமையும் ஊக்குவிக்குது. பச்சை பட்டாணியில பல ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் அதிகம் இருக்கு. அதோட கலோரி உள்ளடக்கம் வந்து மிக குறைவாக இருக்குது. 170 கிராம் பச்சை பட்டாணியில் 62 கலோரிகள் மட்டுமே இருக்குது. காய்கறிகள் வந்து உடல் எடையை குறைக்க உதவுவதோடு மட்டும் இல்லாமல் எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகளையும் வழங்குது. அவை ஆக்சிஜனேற்றத்தை கொண்டிருக்குது மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டிருக்கு. ஆரோக்கியமாக உடல் எடையை குறைக்க காய்கறிகளோடு சரிவிகித உணவை திட்டமிடுவது அவசியம். மேலும் மிதமான உடற்பயிற்சிகளான விறுவிறுப்பான நடைப்பயிற்சி, நீச்சல் உடற்பயிற்சிகள், ஜாகிங் போன்றவற்றை உங்கள் தினசரி வழக்கத்தில் சேர்க்கவும். ஆரோக்கியமான உணவு மற்றும் உடல் செயல்பாடுகளின் கலவையானது கொழுப்பை எரிப்பது மட்டுமல்லாமல் உங்கள் எடையையும் குறைக்க உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.